ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரே மாதிரி தானே வரும். பின் ஆஸ்பத்திரியில இவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்றானுங்களே, இது எந்த விதத்துல நியாயம்னு தான் கேட்கிறேன். அதனாலதான் நான் சுகாதாரத்துறை மந்திரியா இருக்கிற வரைக்கும் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா அவளை ஏன் முதல் மந்திரியா இருந்தாலும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பேன்னு உங்க வேலை சத்தியம் பண்ணி சொல்றேன். அடங்கோம்மால, நீ மாட்டு டாக்டர் இல்ல மனுஷன் டாக்டரா? நீ இத்தனை வருஷமா எனக்கு ஊசி போட்டுக்கிட்டு தான் இருக்கு. கோத்த என் தலைமையில ஒரு மயிர் கூட முளைக்கல. அடா அடா அடா, சரஸ்வதி உங்க நாக்குல கண்டாவுன்னு தாண்டவ மாடுறாங்க. என்ன அழகான ஒரு உருவம், என்ன அழகான ஒரு வார்த்தை ஜாலம், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எனக்கு ஒரு டவுட்டுங்க, உங்க ரெட்டை வேஷத்துக்கு என்ன காரணம்? யோ டாக்டர், நீ டிவியில் பார்த்தியா அது டூப்ளிகேட்டு, இந்த குந்தி நிற்குது பாரு தான் ஒரிஜினல். இப்படியே போய் ஓட்டு கட்ட ஒரு நாய் கூட சீண்டாது. ஐயா வெங்கடாஜலபதி, உன் கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து முடிய காணிக்க கொடுக்குறாங்க. அதில் ஒரு முடியாவது இங்கே நட்டுக்குச்சுன்னா அன்னமாச்சாரியா வாயில தான் நான் பாட்டு பாடினாரு. எங்க ஐயா ஓன் டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டிஸ்கோ டான்ஸ் ஆடுவாரு. உங்களுக்கு எல்லாம் கிண்டலா போச்சு. ஏன் பொண்டாட்டி ஐயாவுக்கு முடியலாம் வளரணும்னு தினமும் கோயில அங்க பிரதட்சணம் செய்றா. ஆமாங்க, உன் பொஞ்சாதிக்கு ரகசியம் தெரிஞ்சிருச்சு இல்ல? டே கோதட்டம் ஐயா, டாக்டர் சாருக்கு அந்த பால் எடுத்து கொடுறேன். வேண்டாம் வேண்டாம், ஐயா குடிக்க வேண்டிய பாலை எனக்கு கொடுக்குறீங்களே. டேச்சி அப்படி சொல்லாதரி, சூப்பர் வார்த்தை சொன்னல, அதுதான் ஆட்டுப்பால் காந்தி தாத்தா குடிச்சுது. இந்த பால் ரொம்ப ருசியா இருக்குங்க. தேங்க்ஸ். டே கோதண்டம் ஐயா, நமக்கு ஒரு நல்ல ஃபேமிலி டாக்டர் பாடுறா. அப்ப இவரு கோத்த இனி என்ன பால் குடிச்சு நல்ல பாட கட்டிட்டு. சார், டேய் ரொம்ப கோவாதுரா, இது ஒரிஜினல் மயிர் இல்லை, கிரிக்கெட்டு கிரவுண்டு தான். இன்னைக்கு உன் பொஞ்சாதிக்கு தெரிஞ்சுது, நாளைக்கு அக்கம் பக்கத்து பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிடும், நாளைக்கு உன் தெரு முழுக்க தெரிஞ்சிடும், அதுக்கப்பால இந்த ஸ்டேட் முழுக்க தெரிஞ்சிடும். அப்புறம் பப்ளிக் என்ன டேய் டோபா தலையா அப்படின்னு கூப்பிடுவாங்க. என் இமேஜ் என்னடா வந்து, அதுக்கு தான் விஷத்தோட கொடுத்தேன். டேய் அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீ டோப்பாவை, நான் கண்ணுக்கு லென்ஸ் வச்சுக்கிறேன். பிஏ எங்கடா? வெட்டி அமைச்சிருக்காண்ணா, அவன் பின்னாடி வரேன்னா. தர தொடர்ந்து விட்றா. Come on, pass, move it, come on. Okay. உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு வேற யார் மேல சந்தேகம் இல்ல. ஹெல்த் மினிஸ்டர் வராருன்னு சொல்றேன் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள பாடி இருக்கா? சீ, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐ மீன் உள்ள டெட் பாடி இருக்கா? உள்ள தொங்கிட்டு இருக்கு, நீயே போய் பாரு. காதுல என்ன செவிட்டு மிஷினா? என்னது படையப்பா தானே? பட ஆரம்பிச்சு 2 மாசம் ஆச்சு. சூப்பர் ஸ்டாரு. சார், உங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 3 பேரை கொலை பண்ணிருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? உங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக யாராவது இப்படி பண்ணிருக்காங்களா சார்? ஹெல்த் செக்ரட்டரி பானர்ஜியோட பணம் கூட கிடைக்கல. நாம வித்துலாம் நினைச்ச 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெடிசன் அவன் ஜிஹெச் முன்னாடி தூக்கி போட்டா. கவர்மெண்ட் அதை சீஸ் பண்ணிடுச்சு. ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் கலாட்டா செய்யறாங்க. இது பெரிய நேஷனல் இஷ்யூ ஆயிடுச்சு. இவ்வளவு நடந்தும் அந்த கிரிமினலை பத்தி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. இதை யாரோ இன்டெலிஜென்ட்டா செய்யறாங்க சார். 4 செவத்துக்குள்ள நடந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிருக்குன்னா நம்ம ஆளுங்கள்ல யாரோ தான் இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில லீக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏய் தள்ளுங்கடா, வாங்க. என்னையே இந்த ஆட்டம் ஆட்டுறான்னு யார் அவன், எங்க இருக்கான், எப்படி இருப்பான்?
அண்ணன்மாரே பாவம் புண்ணியம் இன்றி பூமி உண்டா ஐயாமாரே எங்கள் அண்ணன்மாரே பாவம் புண்ணியம் இன்றி பூமி உண்டா ஆபத்துக்கு ஒரு ஜெயிலு புண்ணியத்துக்கு ஒரு ஜெயிலு நீ பூமியில் பிறக்கையிலே இருந்தாச்சு உன் கோயிலு உலகம் போர் ஜெயிலை போல மனிதனை வாட்டுது அந்தோ ஐயாமாரே எங்கள் அண்ணன்மாரே பாவம் புண்ணியம் இன்றி பூமி உண்டா ஒரு ஜெயிலு காலேஜும் ஒரு ஜெயிலு நெக்ஸ்ட் உத்தியோகம் ஒரு ஜெயிலு தீயோர்கள் ஜெயிச்சாலே ஊராள வந்தாலே தேசமே நல்லோர்க்கு ஜெயிலு வெங்காயம் அங்க முடியாததாலே பெண்ணுக்கு கிச்சன் தான் ஜெயிலு ஆஹா ஐயாமாரே எங்கள் அண்ணன்மாரே பாவம் புண்ணியம் என்று பூமி உண்டா சம்சாரம் ஒரு ஜெயிலு பாதையில் கவிழும் அந்த ரயிலு பிறந்தவர் எல்லோரும் இறந்தவரானாலே கல்லறை தான் கடைசி ஜெயிலு இப்போது இங்கே ஆனந்த ஜெயிலு மண்ணில் இது போலே ஐயாமாரே எங்கள் அண்ணன்மாரே பாவம் புண்ணியம் இன்றி பூமி உண்டா ஆபத்துக்கு ஒரு ஜெயிலு புண்ணியத்துக்கு ஒரு ஜெயிலு நீ பூமியில் பிறக்கையிலே இருந்தாச்சு உன் கோயிலு உலகம் போர் ஜெயிலை போல மனிதனை வாட்டுது அந்தோ என்னடா பெருசா உடம்ப மட்டும் வளர்த்து வச்சிருக்கீங்க நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா போங்க கமான் கணேஷ் நீ திரும்பி வரதுக்கு லேட் ஆனோன்னு ரொம்ப பயந்துட்டேன் போன வேலை என்னாச்சு திவ்யா வரட்டும் கைதிகளுக்கு உபதேசம் பண்றதுக்கு மாதாஜி வராங்க அவங்களுக்கு பாஸ் கொடுத்து உள்ள அனுப்புங்க ஓகே சார் நாம நினைச்ச மாதிரியே டோட்டல் போலீஸ் ஃபோர்ஸே டென்ஷன்ல இருக்கு இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப சிவியரா இருக்குன்னு நம்ம ஆள் மெசேஜ் கொடுத்தான் நான் அடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வரைக்கும் நீ இங்கேருந்து வெளியே வராத ஓகே சீக்கிரம் ஆகட்டும்
இந்த டோரை திறக்கிறது, இந்த பொக்கே கொடுக்கறது, இந்த காக்கா பிசினஸ் எல்லாம் இந்த பிரியாவுக்கு இஷ்டம் இல்லை. என்ன வெறும் லேடி ஆஃபீஸர்னு நினைக்காதீங்க, எதுக்கும் அஞ்சாத புலி. ஸோ இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. டூ யுவர் டியூட்டி ஃபர்ஸ்ட். என்ன தொடர்ந்து யாரும் வர வேண்டாம். பிக் பாக்கெட்டர்ஸ், குண்டாஸ் அண்ட் மர்டரர்ஸ், நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. இது உங்க வீடு இல்ல, ஜெயில். இங்க நீங்க மாமூல் மனுஷங்க இல்ல, கைதிங்க. பேர் வச்சு கூப்பிட அருகதை இல்லைன்னு தான் உங்களுக்கு நம்பர் தந்தாங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே உங்க வேலை என்ன தெரியுமா? 3 வேளை சோறு, 4 சுவரை, 7 கம்மிங்க, 12 சல்யூட்ஸ். மைண்ட் இட். அழகிய லைலா, கண்ணில் உனக்கு இந்த பக்கம் ஆள் இருப்பாங்க, காமன் சென்ஸ் இல்ல. என்ன என்ன லுக் விடுற? கண்ணு காமன் சென்ஸ் நமக்கு இருக்கு மேடம், பெயிண்ட் பாக்கு இருக்காது, அதான் கீழே விழுந்துடுச்சு. சோறு வெந்திருக்காடா? வந்திருக்கு சார். இன்னைக்கு என்னடா ஸ்பெஷல்? என்னத்த ஸ்பெஷல்? டெய்லி திங்கிறதான் சோறு குழம்பு. சைட் டிஷ் என்னடா? சைட் டிஷ்ஷா? நாட்டுக்கோழி கணக்கா சூப்பரா ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன் பாருங்கடா. கொடுத்தா என்னடா செய்வீங்க? பூஜை செய்வோம். அதுக்கப்புறம் பஜனை. என்னடா என்னடா அது? ஏண்டா என்ன தைரியம் உனக்கு? இந்த காளி கிட்ட வச்சுக்கிட்ட சீவிடுவேன். டேய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நீ யாரா இருந்தா என்னடா? டேய், மேல கை வைக்காத. டேய், வெப்பன்டா. டேய், போடா. சொல்றத கேளு. போடா. நான் சப்போர்ட் கரியாடா? ஏய் ஜெயில்ற போறாங்க. என்ன என்ன இங்க கலட்டா? ரெண்டாவது வாட்டி சோறு கட்டாமா இல்லனோ தகராறு பண்றாமா. மேடம், அது உனக்கு வாய் தான் ஜாஸ்தி நினைச்சேன், ஆனா ரவுடித்தனம் கூட செய்வியா? இன்னொரு தடவை கலாட்டா செஞ்ச உன்னை சும்மா விட மாட்டேன். கணேஷ், ஏன் உண்மையை சொல்ல விடாம என்ன தடுத்த? எந்த உண்மையை சொல்ல போற? அந்த போட்டோல அவங்க மூஞ்சி ஓட்டினாங்கன்னா நான் எந்த லட்சியத்துக்காக ஜெயிலுக்குள்ள வந்தங்கிறத மறந்து போயிட்டியா? எக்காரணத்தை கொண்டு நாம அதிகாரிங்க கண்ணில் மாட்டிக்கூடாது. பி கேர்ஃபுல். ஓகே, நான் சந்தேகப்பட்டது சரின்னா எனக்கு ஹெல்த் மினிஸ்டர் மேல விசாரணை கமிஷன் வச்சிருக்கணும்.